சூர்யா கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இந்த கருப்பு படம் மூலியமா ஒரு மிகப்பெரிய தியேட்ரிக்கல் கம்பேக் கொடுத்துருக்காரு. இதை தியேட்ரிக்கல் கம்பேக்னு சொல்றதை விட ஒரு ஜென்ரேஷனல் கம்பேக்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த 13 வருஷத்துல அந்த மனுஷன் படாத அவமானமே கிடையாது. அந்த அளவுக்கு அவரை பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருக்காங்க. சூர்யாலாம் தமிழ் சினிமாவுடைய லீடிங் ஆக்டரா, ஸோ இவரை போய் எப்படி நீங்கள் விஜய் அஜித்துடைய காம்படிட்டர் ஆக்டர்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பல விதமான ட்ரோல்ஸ் அவரை சுற்றி இருந்தது. ஏன்னா நீங்கள் தமிழ் சினிமாவுடைய லீடிங் ஆக்டர்னு சொல்கிற சூர்யா அவர்களால் இப்போ வரைக்கும் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண முடியல. ஆனால் இவருக்கு அடுத்து சினிமாக்குள்ளே என்ட்ரான சிவகார்த்திகேயன் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிட்டாரு. இவருடைய காம்படிட்டர்னு சொல்லக்கூடிய அஜித் விஜய் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா அவர்களுடைய எந்த ஒரு படமும் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் 70 கோடிக்கு மேலே கூட கலெக்ஷன் பண்ண மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்போ சூர்யாவை எப்படி வந்து டயர் 1 ஆக்டர்னு சொல்கிறது? சூர்யா ஒரு டயர் 2 ஆக்டர், டயர் 3 ஆக்டர்ன்றதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக சினிமாக்குள்ள என்ட்ரான பிரதீப் ரங்கநாதனுடைய காம்படிட்டர் தான் சூர்யான்ற அளவுக்கு பயங்கர மட்டமாக அவரை ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா பிரதீப்புடைய டிராகன் படம் பண்ண கலெக்ஷனை கூட சூர்யாவுடைய படங்கள் பண்ணல. அப்புறம் எப்படி சூர்யா வந்து விஜய் அஜித்துடைய காம்படிட்டர்னு நீங்கள் சொல்லுவீங்க? பிரதீப்புடைய காம்படிட்டர் தான் சூர்யான்னு சொல்லி அவரை எவ்வளோ மட்டமாக ட்ரோல் பண்ண முடியுமோ பண்ணானுங்க. ஆனால் அப்படி ட்ரோல் பண்ண எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூர்யான்ற இந்த நடிகர் ஒரு சில நடிகர்கள் பண்ணுற மாதிரி இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் தனக்குன்னு ஒரு பிஆர் டீமை செட் பண்ணி வச்சுக்கிட்டு 1-2 பேன் இண்டியன் படங்கள் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆன லாட்ரி ஸ்டார் கிடையாது. அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சருக்கும் கமல் சருக்கும் அடுத்தபடியாக தமிழ் சினிமாவிலிருந்து 2 ஆக்டர்ஸை சவுத் இந்தியன் சினிமாவை தாண்டி நார்த் இந்தியா வரைக்கும் பயங்கரமாக ஷைன் ஆனாங்க அப்படின்னா அது விக்ரம் சரும் சூர்யா சரும் மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக சூர்யா சார் வந்து பயங்கரமாகவே ஷைன் ஆனார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவருடைய ஃபிலிமோகிராஃபி தான். ஏன்னா அந்த டைமில் சூர்யாவுக்கு ரிலீஸ் ஆன ஒவ்வொரு படமும் வெறித்தனமான படங்களாக இருந்தது. முக்கியமாக பாலிவுட் படங்களை தமிழில் ரீமேக் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் சூர்யா படங்களை பாலிவுட்லையும் அதர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் ரீமேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே சூர்யா அப்படின்ற ஒரு ஆக்டரை ஆல் இந்தியா ஃபுல்லாக மெஜாரிட்டியாக நிறைய ஸ்டேட்ஸில் தெரியும். அதனால அந்த ஸ்டேட்லலாம் அவருடைய படங்களுக்கு பெரிய கலெக்ஷன் வர்றது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவர் நல்ல படம் பண்ணாலே போதும், அந்த படத்தை வெல்கம் பண்ணுறதுக்கு அங்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 13 வருஷத்தில் அவருக்கு தியேட்ரிக்கலாக எந்த ஒரு பெரிய படமும் அமையல. முக்கியமாக 24 வந்து ஒரு பயங்கரமான படமாக இருந்தாலும் அந்த படத்தை ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. லேட்டராக தான் உங்களுக்கு அது புரிஞ்சுது அது ஒரு மாஸ்டர் பீஸ் படம்னு. ஸோ 24 மாதிரி ஒரு படத்தை கொண்டாடாமல் போனது நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுக்குமே ஒரு பெரிய லாஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஒரு பக்கம் 24 படம் நல்லா இருந்துமே ஆடியன்ஸ் வந்து அதை பெருசாக கொண்டாடலை. இன்னொரு பக்கம் சூரரை போட்டு ஜெய்பி மாதிரியான படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சு. மேபி அந்த படங்கள்லாம் அப்போவே தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா சூர்யா அவர்களுடைய கம்பேக்கை நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் சூர்யா அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் நடந்ததுனாலையோ என்னமோ தெரில, இன்றைக்கி இருக்கிற நிறைய ஜென்சி கிட்ஸோடைய மைண்டில் சூர்யா வந்து ஒரு ஃப்ளாப் ஸ்டாராகவும் ஓடிடி ஸ்டாராகவும் தான் தெரிஞ்சிருக்காரு. அண்ட் நான் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு, கஜினி படத்தில் வந்து அந்த வாட்டர்மெலன் சீனை நாங்கள் கருப்பு படத்துலையுமே ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம். நான் டீசரில் கூட அந்த சீனை வந்து காட்டியிருந்தேன், ஆனால் மூவியில் அந்த சீனை நான் வைக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற நிறைய பசங்களுக்கு அந்த சீனை யார் ஃபஸ்ட்டு பண்ணானே தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற நிறைய பசங்களுக்கு சூர்யா அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே இந்த கருப்பு படம் அடிச்சு உடைச்சிருக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த படத்தை சாதாரண கம்பேக் படமாக சொல்லாமல் ஒரு ஜெனரேஷனல் கம்பேக் படமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூர்யா அவர்கள் மேலே என்னென்னலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததோ அது எல்லாத்துக்குமே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற விதத்தில் இந்த கருப்பு இன்னைக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்கு. சூர்யாவால் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி காட்ட முடியுமானாங்க. ஆல்ரெடி 130 கோடிக்கு மேலே கலெக்ஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. ஓவராலாக 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண முடியுமானாங்க. 250 கோடி கலெக்ஷனை தாண்டி இப்போ கருப்பு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆக போகுது. இப்போ வரைக்குமே ஒரு நாளைக்கு 15 20 கோடி கலெக்ஷன் குறையாமல் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இப்படியே கலெக்ஷன் வந்துட்டு இருந்தா கருப்பு 300 crore மேலே கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இப்போ கூட நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, சூர்யா கம்பேக் கொடுத்துட்டாரு, 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துட்டாருன்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லையே. ஏன்னா சூர்யா மாதிரி அதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆக்டர்லாம் ஒரே நாளில் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய மேட்ரான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கருப்பு படத்துக்கு ப்ராப்பர் ப்ரீ புக்கிங்ஸ் நடக்கல. இன்னொன்று படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் படத்துடைய ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணாங்க எலெக்ஷன் ப்ரெஷர்னால. ஸோ May 14 படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆக முடியாமல் போச்சு. உடனே அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆனாலும் அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறதே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான புக்கிங்ஸ் எங்கேயுமே பெரிய லெவலில் நடக்கல. படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த அந்த ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் தான் அடுத்த 3 ஷோக்கான புக்கிங்ஸை வந்து அப்படியே புரட்டி போட்டுச்சு. இது வரைக்கும் புக் மை ஷோவில் தமிழ் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஆக்டர்ஸ் உடைய படங்களுக்கு மட்டும்தான் டே 1ல் 6 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே சேல் ஆகியிருக்கு. ஒன்று ரஜினி சார், இன்னொன்று விஜய் சார், இவங்க 2 பேருடைய படங்களுக்கு மட்டும்தான் டே 1ல் புக் மை ஷோவில் மட்டுமே 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் வந்து சேல் ஆகியிருந்தது. இப்போ 3ஆவதாக இந்த கருப்பு படம் மூலியமாக சூர்யா சார் அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகியிருக்காரு. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா லியோவாக இருக்கட்டும் ஜெயிலராக இருக்கட்டும் அந்த 2 படத்துக்குமே ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தது. ஆனால் கருப்புக்கு ப்ராப்பர் ப்ரீ புக்கிங்ஸ் கிடையாது. அப்படி இருந்துமே சூர்யாவுடைய அந்த கருப்பு படத்துக்கு டே 1ல் 6 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோவில் புக் ஆயிருந்தது. அண்ட் அந்த ஒரு செகண்ட் ஒட்டுமொத்த ஹேட்டர்ஸ்க்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இவருக்கா 4 ஃபேன்ஸ் இருக்குன்னு சொன்னோம், இவரையா டயர் 2 ஆக்டர்னு சொல்லி ஓட்டணுன்றதை எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனால் என்னடா இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கே, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு யோசிக்கிற நேரத்தில் அஜித் சார் ஃபேன்ஸும் சூர்யா சார் ஃபேன்ஸும் ட்விட்டரில் பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணமே சூர்யா
சூர்யா சார் ஃபேன்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த கருப்பு படம் ஹிட் ஆன உடனே இந்த படத்துடைய புக்கிங்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இனிமேல் தமிழ் சினிமாவில் நாங்கள் தான் ஆளு, எங்கள் முன்னாடி அஜித்லாம் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, தம்பி தப்புன்னு சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டருக்குலாம் இந்த க்ரௌடை வந்து பெரிய லெவலில் புல் பண்ணி தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றது, பெரிய கலெக்ஷன் கொடுக்குறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதாவது நான் இப்போ பண்ணுறது வந்து கம்பேரிசன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம சூர்யா சாருக்கு இந்த கருப்பு படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய கெரியர்லேயே அதிக கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படின்னா அது சிங்கம் 2 தான். 126 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ 2013 ரிலீஸ் ஆன சிங்கம் 2 வந்து 126 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு தான் சூர்யா அந்த படத்துடைய கலெக்ஷனே பிரேக் பண்ணியிருக்காரு இந்த கருப்பு படம் மூலியமா. ஆனால் அதே நேரத்தில் அஜித் அவர்களுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன 4 படங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே 120 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்துருந்துருக்கு. ஓகேவா? ஸோ அதனால எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அஜித் அவர்கள் நினச்சாருன்னா 2 பேன் இண்டியன் படம் பயங்கரமாக பண்ணாலே போதும், அவரால் இந்த 500 கோடி 1000 கோடி கலெக்ஷன்லாம் ஈஸியாக கொடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டோலிவுட்டில் இருக்கக்கூடிய மகேஷ் பாபு சாரே எடுத்துக்கலாம். அவருமே ஒரு ரீஜனல் ஆக்டராக தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி ராஜமௌலி சாரோடு சேர்ந்து வாரணாசி அப்படின்னு ஒரு பெரிய பேன் இண்டியன் படம் பண்ணும்போது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்ந்து அஜித் சாரும் ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணாருன்னா இது எல்லாமே ஈஸியாக அவரால் கொடுக்க முடியும். அதனால் இந்த கம்பேரிசன் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் சிவகார்த்திகேயன் சாருடைய ஃபேன்ஸுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அமரன் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன மதராசியாக இருக்கட்டும், பராசக்தியாக இருக்கட்டும், 2 படமுமே 150 கோடி கூட கலெக்ஷன் பண்ணல. அதுலேயும் முக்கியமாக 2 படமுமே நல்ல படம். குறிப்பாக பராசக்தி எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு படம். சிவகார்த்திகேயன் சாருக்கு இன்னொரு அமரனாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஆனால் ஒரு சில பேர் பண்ண கேவலமான அரசியல் வேலைகள்னால அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் செம்மையாக அடி வாங்குச்சு. ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் அந்த படத்தை சுற்றி இருந்தாலும் அந்த படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுச்சு. அந்த படம் போட்ட காசை எடுக்கல தான், ஆனால் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணதுக்கு ஒரே காரணம் சிவகார்த்திகேயன் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ரிலீஸ் ஆன படங்களுடைய சக்ஸஸ் தான் இந்த படத்துக்கு 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரதுக்கு ஒரு பெரிய இம்பாக்டாக இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், என்னைக்கோ எஸ்கே வந்து நம்ம கேட்டோனுடைய டேரோன் ஆக்டராக மாறிட்டார். ஆனால் மக்கள் ஆணித்தரமாக இன்னும் நம்பணும் அப்படின்னா அதுக்கு சேயோனில் அவருக்குமே 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் தேவை, ஒரு கம்பேக் தேவை. ஸோ அதனால் எல்லார் ஃபேன்ஸ்கிட்டையுமே நான் வைக்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ஃபேன் ஃபைட்லலாம் ஈடுபடாதீங்க. யாரோ ஒரு சில பேர் வந்து பண்ணுற ஒரு சில கேவலமான வேலைகள்னால நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகள் தான் கிரியேட் ஆகுது. அதாவது நம்ம பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் கிட்டேருந்து நல்ல நல்ல படங்கள் வருதா, அந்த படங்கள் மூலிமா இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுதாங்கிறதுல தான் நம்மளுடைய டார்கெட் இருக்குன்னு ஒழிஞ்சு தேவையில்லாத இந்த ஃபேன் ஃபைட்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் கருப்பு படத்தில் கிடைச்ச சக்ஸஸ் வந்து நம்ம சூர்யா அவர்களுக்கு கண்டினியூஸாக தொடரணும். அப்போ தான் சூர்யா அவர்களும் நம்ம இண்டஸ்ட்ரிக்காக ஏதாவது பெரிய படம் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தார்னா அவரை நம்பி கோடிக்கணக்கில் காசு போடுறதுக்கு ப்ரொடியூசர்ஸும் முன்னாடி வருவாங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் அண்ட் பெரிய படங்கள் பண்ணணும்னா அது விஜய் சாராலையும் ரஜினி சாராலையும் மட்டும்தான் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது. அதில் இப்போ விஜய் சார் வந்து சினிமாவிலேருந்து விலகிட்டாரு. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே வந்து வயசாயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால அடுத்து நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்னா அது சூர்யா சார், சிவகார்த்திகேயன் அண்ட் விக்ரம் சார் மாதிரியான ஆட்களால் மட்டும்தான் முடியும். முக்கியமாக தனுஷரால் முடியும். ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த பெரிய படங்கள் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ கூட நிறைய பேர் கேட்பாங்க, கருப்பே நல்ல படம் தானே, கருப்பு மாதிரி படங்கள் வந்தால் பத்தாதா, இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலுக்கு போகணும்னா பெரிய படங்கள் தான் பண்ணணுமான்னு. அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரியிலலாம் 700 கோடி 1000 கோடி ரேஞ்சில் படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படி பண்ணால் தான் நம்ம சினிமாவும் க்ரோ ஆகும். அண்ட் ஃபைனலாக கருப்பு படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சூர்யா சார் கம்பேக் கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரே ஒரு ஆளுடைய கம்பேக் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அது இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இவருடைய கம்பேக் மட்டும்தான். கண்டிப்பாக அவர்கிட்டேருந்தும் இந்த வருஷம் ஒரு பெரிய கம்பேக் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம்.